சில நேரங்களில் இயற்கை உரங்களும் ரசாயன உரங்களும் சேர்ந்து போட்டால் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் பல நேரங்களில் இந்த ப்ராக்டிஸ்னால ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் குறையும். இது எப்படி நடக்கும்னு பார்ப்போம். இயற்கை உரையில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த ஆர்கானிக் மேட்டரை கறக்க நைட்ரோஜன் வேணும். அப்போ ரசாயன உரையில் இருக்கிற நைட்ரோஜன் லாக் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் பயிருக்கு தேவைப்படும் நைட்ரோஜன் கிடைக்காம போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு உரங்களும் சேர்ந்து போட்டால் சில நேரங்களில் நைட்ரோஜனையும் அமோனியாவும் சில ரியாக்ஷன்ஸ்னால கேஸா மாறி காத்துல கலந்துரும். அதனால உரங்களோட பலம் ரொம்ப குறையும். இந்த பிரச்சனையை தவிர்க்க என்ன பண்ணணும்னா, வயல்ல விதை போடுறதுக்கு சில வாரம் முன்னாடி நல்லா கம்போஸ்டான இயற்கை உரங்களே போடுங்க. இது எப்படியோ பயிருக்கு 50 to 60% ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும். அதனால ரசாயன உரங்களை ஏற்ற அளவுக்கு தேவைப்படுற நேரத்தில் மட்டும் கொடுங்க. இப்படி இயற்கை உரங்களும் ரசாயன உரங்களும் சேர்ந்து போடுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, ஒரு வாட்டி சாயில் pH, சாயில் கார்பன், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துங்க.